வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆடியோ சிஸ்டமில் ஒரு ப்ரோலாஜிக் ஆம்ப்பு. இதுக்கு முன்னாடி இது நான் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல. இப்போ இந்த ஆம்பில் வந்து பார்க்குறது நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணிக்கிறத பொறுத்தும் இதோட சிஸ்டம் என்ன உண்மையாக 5.1 இல்லை 2 சேனல் வந்து 5.1 பிரித்து எடுக்கிறோமான்றது நான் இதில் க்ளீனாக உங்களுக்கு சொல்லிடுறேன். இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு நார்மல் பேனல் போட்டு தான் கஸ்டமருக்கு செய்ய சொன்னார். அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுருக்கோம். இது இன்டீரியரில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோன்னு அப்படியே காமிச்சிடறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்மர். கஸ்டமர் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் நல்லா பெருசாக வேணும்னாரு. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கோர் போயிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கேட்டு வாங்கியிருக்கோம். 10 ஆம்பியர் போட்டு 24 போட்டு யூஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் ஹெவி லோடாக வர மாதிரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா நேற்று சாயந்தரம் தான் ஆர்டர் கொடுத்தாங்க. அர்ஜென்ட்ன்றதுனால நம்ம போர்டு எதுவும் போடாத மார்க்கெட்டில் கிடைக்கிற போர்டு போட்டு யூஸ் பண்ணி அவங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கு. அதே மாதிரி கெப்பாசிட்டர் மெட்டல் டயோட் போட்டு அதிலேருந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம போர்டுக்கு யூஸ் பண்ணுறோம். பவர் ஆம்புக்கு பார்த்திங்கன்னா சத்தியில் 5 பெட், அதாவது 5 சேனல் வர மாதிரி ஒரு இதுவும் சப்பு 2 யூஸ் பண்ணுற மாதிரி கேட்டாங்க. 2 சப்புக்கும் மோனோவாக 2 போட்டிருக்கோம். இதில் சப்பில் மட்டும் என்ன பண்ணிக்கிறீங்கன்னா நம்ம தொஷிபா ஐசி போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இதில் வர்றதை போட்டு யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா சப்புக்கு நல்லா டெப்த்து கெயின் வரணுன்றனால தொஷிபா போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரிஜினல் ஐசி போட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் உங்களுக்கு டெப்த்து சூப்பராக இருக்கும், பஞ்சும் நல்லாயிருக்கும். ப்ரோலாஜிக்கு 5.1 2 சேனலை 5.1 பிரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் போர்டு, ப்ரோலாஜிக் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். கிறிஸ்டல்லையும் ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும், எக்கோ கொஞ்சம் நல்லா சூப்பராக வரும். எல்லாமே கேட்குறதுக்கு ரிசல்ட்டுங்கெல்லாம் நல்லா துல்லியமாக கிளாரிட்டி, சில்னஸ்ஸு, பேஸ் எல்லாம் இது நல்ல கிளியரன்ஸாக இருக்கும். போர்டுங்க ஒவ்வொன்றும் நிறையா போர்டுங்க மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த போர்டுங்க ரிசல்ட்டும் அமையுது. சில பேர் பார்த்திங்கன்னா சரௌண்டிங் வேணான்னுவாங்க, சில பேர் சரௌண்டிங் கேட்பாங்க, சில பேர் லெஃப்ட் ரைட்டில் நல்லா சில்லிங் வரணும்னு கேட்பாங்க. அதனால் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கம்பெனியில் சூஸ் பண்ணி போட்டுருவோம். நம்மளாக செய்கிற இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எம்டெக்கில் போட்டுருவோம். ஏன்னா நம்மளோட ரிசல்ட்டு வேறு, அவங்களோட ரிசல்ட் வேறு, ஒருத்தருக்கு மாறும். ஏன்னா அந்த குவாலிட்டி போர்டுன்னும் போது ஒருத்தருக்கு ஒரு தகுந்த மாதிரி வச்சுருப்பாங்க. பார்த்திங்கன்னா இதில் சப்புக்கு பார்த்திங்கன்னா 2 கெய்னர் வச்சுக்கோங்க. ஃப்ரீக்வன்சி தனியாக வச்சுருக்காங்க, கெய்னர் தனியாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி சரௌண்டிங்க்கு தனியாக வச்சுருக்காங்க, சென்டருக்கு தனியாக வச்சுருக்காங்க, லெஃப்ட் ரைட்டுக்கும் தேவையான அளவுக்கு வச்சுருக்காங்க. இதில் தனித்தனியாக இந்த மாதிரி வச்சுருக்கும் போது ஒவ்வொரு போர்டுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டு மாறும். இது பார்த்திங்கன்னா 5.1 வித்து டிஜிட்டல், டால்பி டிஜிட்டல் தான். உங்களுக்கு டிடிஎஸோ ஆப்டிக்கலோ எதுவுமே கிடையாது. ஏன்னா ரிமோட் கிட்ட எல்லாமே எதுவுமே கிடையாது. நம்ம வந்து இருக்கிறத வச்சு பிரிச்சுக்கலாம். இது உண்மையாக பார்த்திங்கன்னா ப்ரோலாஜிக் ஆம்பு தான். ப்ரோலாஜிக் ஏன் சொல்கிறீங்கன்னா 2 இன்புட்டு கொடுத்தோங்கன்னா பாருங்கள், இந்த 2 இன்புட்டு கொடுத்தோங்கன்னா உங்களுக்கு இங்கே 5 சேனலாக உங்களுக்கு 5.1 அவுட்புட் வந்துடும். அப்போ என்னன்னா இதில் ஒரிஜினலாக நம்ம 5.1 யூஸ் பண்ண போகிறதில்ல. உங்களுக்கு நம்ம பென்ட்ரைவ் போட்டுக்கிறோம். பென்ட்ரைவ்லேருந்து லெஃப்ட் ரைட் எடுத்து இங்கே கொடுக்கும்போது இன்செக்ட் பண்ணும்போது உங்களுக்கு 5 சேனலாக அவுட்புட் வந்துடும், 5.1 அவுட்புட் வந்துடும். அது ப்ரோலாஜிக் போர்டு. ஒரிஜினல் 5.1 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம 5 டிவிடியில் யூஸ் பண்ணி 6 பின்னு வந்து யூஸ் பண்ணி சரௌண்டிங்கு, லெஃப்ட் ரைட்டு, சென்ட்ரு, சப் எல்லாம் தனித்தனியாக வரும். அந்த ரிசல்ட்டு வந்து இதில் வராது. இது வந்து தனியாக ப்ரோலாஜிக்ன்றதுக்கு தான் இந்த போர்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். ப்ரோலாஜிக் போர்டுன்ட்டு இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள், 5.1 ப்ரோலாஜிக் போர்டு. அந்த 2 சேனல் எடுத்து ஐசி மூலிமா நம்ம ஒவ்வொன்றா என்கோடர் மாதிரி பண்ணி, என்கோடர்ன்றது தான் பேர், என்கோடர் மாதிரி பண்ணி நம்ம தனியாக இது பண்ணுறோம். இதுதான் ப்ரோலாஜிக். இது வந்து எல்லாருமே வந்து சில பேர் வந்து 5.1 சொல்லுவாங்க. நான் இருக்கிறது அதுதான் சொல்கிறேன். நிறைய என்கிட்ட கேள்வி கேட்டதுக்கான பதில் வந்து நம்ம சொல்கிறோம். இதை 5.1ன்றது வந்தீங்கன்னா டேரெக்டு ஒரு மூவி நீங்கள் ப்ளே பண்ணும்போது அதில் ஒரிஜினலாக ரிசல்ட் இருக்கிறது வந்தால் தான் 5.1. இது நம்ம இந்த போர்டு மூலிமா இந்த மாதிரி போர்டுங்கெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு 5.1 வராது. இது ப்ரோலாஜிக். அந்த 2 சேனலை அக்யூரேட்டாக பிரிக்காது, ஆனால் ஓரளவுக்கு மேக்ஸிமம் பிரித்து கொடுத்துரும். இதை நம்மளோட சேனலில் பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் அந்த டிடிஎஸ், டால்பி எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரிமோட் கிட்டு போட்டு யூஸ் பண்ணியிருப்போம். நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள், ஏற்கனவே இருக்குது, அந்த சேனலை பாருங்கள். இந்த சம்மந்தப்பட்ட ஏதாவது டவுட்னால் என்கிட்ட கேளுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். என்னால் என்ன முடியுதோ அதை நான் உங்களுக்கு கிளியராகவும் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சே சொல்கிறேன். எனக்கே எல்லாமே தெரியுன்றதில்ல, நானே சிலதெல்லாம் டவுட் கேட்டு தான் செய்வேன். ஏன்னா ஐசி அம்புறவங்ககிட்டையும் டவுட் கேட்பேன், ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுக்குறவங்களையும் டவுட் கேட்பேன். அதை டவுட் கேட்டு செஞ்சால் தான் அந்த கிளியரன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது கேட்குறது தப்பு கிடையாது. தெரியாத விஷயத்தை தெரியாதுன்னலாம். அப்போ தெரிஞ்சுக்கணுன்ற விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அது தப்பு கிடையாது.
நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு பண்ணி தரேன். அதே மாதிரி இந்த கஸ்டமர் வந்து ஃபேன் வேணான்னு கேட்டார். நான் வந்து ஃபேனு இதுக்கும் இந்த சப்பு ஹீட் ஆனாலும் அதிகமாகும், அதனால் ஒரு ஃபேன் மட்டும் அவருக்கு சின்னதாக ஒரு ஃபேன் போட்டுங்கிறேன். ஏன்னா அவர் சிஸ்டம் கீழே வச்சு யூஸ் பண்ணாலும் ஃபேன் சவுண்ட்லாம் அதிகமாக கேட்கும் அப்படின்றதுனால நம்ம ஃபேனை வந்து இது பண்ணுறோம். இப்போ இதில் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இதோட ரிசல்ட்டெல்லாம் பாருங்கள், ஒன்று ஒன்றா தனித்தனியாக காமிக்கிறேன். பாருங்கள், வெறும் லெஃப்ட் ரைட் மட்டும் வைக்கிறேன். சின்ன ஷார்ப்னஸ் பாருங்கள், டிகிரி ஷார்ப்னஸ்ஸு வித் பேஸ் இதில் எப்படி இருக்காங்க பாருங்கள், ரெண்டுமே வைக்கிறேன். அப்புறம் சரௌண்டிங் வைக்கிறேன் பாருங்கள். சரௌண்டிங் நல்லா கேட்குங்க, எப்படி கேட்குது பாருங்கள். இந்த வாய்ஸ் எல்லாம் சுத்தமாக இல்லை, வெறும் பேக்ரவுண்ட் மட்டும் கேட்குது. இப்போ வாய்ஸ் மட்டும் வைக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா சப்பு. இப்போ எல்லாமே மொத்தமாக வைக்கிறோம் பாருங்க. இது சிம்பிளாக நம்ம வந்து கஸ்டமர் என்ன வைஸ் கேட்டாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து அர்ஜென்ட்ன்றதுனால தான் நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கிற கிட்டை போட்டு நம்ம செஞ்சு தரோம். பவர் ஆம்பு போட்டு செஞ்சு தரோம். பவர் ஆம்பு, இந்த பவர் ஆம்பு பொறுத்த வரைக்கும் கேரண்டி வாரண்ட்டி கிடையாது. ஏன்னா இது வந்து ரெடிமேடு நம்ம வாங்கி போகிறோம், கஸ்டமர்கிட்ட சொல்லி தான் நம்ம போடுறோம். அதனால் இதுக்கு நம்ம கேரண்டி சொல்ல முடியாது. அர்ஜென்ட்டுன்னும் போது நம்ம சைடு என்ன கிடைக்குதோ அதை தான் நம்ம பண்ண முடியும். அதே டைமிங்னால் ஒவ்வொரு போர்டாக நம்ம இந்த மாதிரி ஒரு போர்டாக தனித்தனியாக நம்ம ஃபிட்டிங் பண்ணி நம்மளோட எம்டெக்கில் நம்ம போடுவோம். அது வந்து டைம் ஆகுதுனால இவர் அர்ஜென்ட் பண்ணுறதுனால நம்ம இதுவே பண்ணி தந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ நல்லா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னால் கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன். மேலும் மேலும் அடுத்தது நம்மளுக்கு தேவையான நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு தேவையான வீடியோஸ் தான் இதுக்கு மேலே போட போகிறோம். ஏன்னா சில விஷயம் டிவி, இப்போ நிறைய இன்டர்நெட்டு இந்த பார்த்திங்கன்னா இதெல்லாமே இருக்குது. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஒரு நல்ல மெசேஜோடு உங்களுக்கு நான் மீட் பண்ணேன். ஓகே, நன்றி.